வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். அன்னீஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது கருவாட்டு குழம்பு. இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியான குழம்பு. இது தேங்காயை பல்லாக அரிஞ்சு போட்டு கத்திரிக்காய் போட்டு இது வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க கருவாட்டு குழம்பு எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நெத்திலி கருவாடு. இதுக்கு வந்து தலையை எப்படி கிள்ளிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கருப்பாக ஒன்று இருக்கும், இன்டெஸ்டைன் ஆக்சுவலாக. அதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்ல சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கருவாடை. இப்போ அடுத்து கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், கொஞ்சம் கறி மசால் பொடி. இதையை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு லிங்க்கில் பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா நெகுன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். இப்போ அடுத்து ஒரு பேன் வச்சு வெங்காயம் பூண்டையும் வணக்கி அரைக்கணும். இப்போ வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு தேங்காயும் மிளகாப்பொடியும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா நெகுன்னு ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு அரைங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். இல்லைன்னா தேங்காய் வந்து திப்பி திப்பியாகவே இருக்கும். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ வரமிளகாய், கறிவேப்பிலை தழை, வெங்காயம், தக்காளி, தேங்காயை எப்படி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காது. இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வணங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் வணங்கிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த மிளகு எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றணும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ புளி ஆட் பண்ணிக்கணும். நான் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில், அதை ஊற்றிக்கலாம். அதை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கணும். இப்போவே உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இதை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ கருவாடு போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்துக்கலாம். திறந்துட்டு இப்போ கொஞ்சம் இதில் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அடுப்பை சிம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும்.
இப்போ சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ திறந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. இப்போ கருவாட்டு குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்னீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.